ஹாய் வெல்கம் டு REVA'S. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு DIY வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து கிராஃப்ட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டாலிக் வேக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் 3 ஆயில் பேஸ்டில் எடுத்திருக்கேன். கோல்டன் கலரில், கிரே கலரில், ரெட் கலரில் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன கலரில் மெட்டாலிக் வேக்ஸ் வேணுமோ அந்த கலரில் இருக்கிற ஆயில் பேஸ்டல்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. மெட்டாலிக் ஆயில் பேஸ்டல்ஸ் கூட இப்போ கிடைக்குது. உங்களுக்கு அது இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாகவே இதை நீங்கள் செஞ்சிடலாம். ஒருவேளை ஆயில் பேஸ்டல்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு க்ரையான்ஸ் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. அடுத்து நான் வந்து கொஞ்சம் கோகனட் ஆயில் இதில் யூஸ் பண்ண போகிறேன். கோகனட் ஆயிலுக்கு பதிலாக வேஸ்லின் கிடைக்கும் இல்லையா, பெட்ரோலியம் ஜெல்லி, அது இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு கேண்டிலை ஃபயர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா பெரிய சைஸில் ஹேண்டில் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயிலோ அல்லது வேஸ்லினோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் ஆயில் பேஸ்டல்ஸ் அல்லது க்ரையான்ஸ், எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு பாப்சிக்கல் ஸ்டிக் அல்லது ஸ்பூன் யூஸ் பண்ணிட்டு இதை லைட்டாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ நான் வந்து இங்கே வின்டருங்கிறதுனால 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் இந்த மெட்டாலிக் வேக்ஸை நீங்கள் வின்டரில் செய்யாமல் சம்மரில் செய்கிறீங்க அப்படின்னாலோ, அல்லது நீங்கள் இருக்கிற இடத்துல வந்துட்டு டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப வெயிலாக இருக்குது அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் இது வந்து கோகனட் ஆயில் சேர்க்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கோகனட் ஆயில் சேர்த்தா போதும். இப்போ இது கூட கோல்டன் கலரில் இருக்கிற மைக்கா பவுடர் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் எடுத்த ஆயில் பேஸ்டில் வந்து எல்லோ கலர், அதனால கோல்டன் கலரில் சேர்க்கும்போது பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போது தேவையான அளவுக்கு இந்த மெட்டாலிக் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஊரில் கேம்லின், ஃபெவிக்ரில் இந்த மாதிரியான பிராண்டில் மெட்டாலிக் பவுடர் கிடைக்குங்க. நீங்கள் என்ன கலரில் வேக்ஸ் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கோல்டன் கலரோ, சில்வர் கலரோ, காப்பர் கலரோ கூட நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த மெட்டாலிக் பவுடர் வாங்கிட்டு அதை வந்து நீங்கள் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ரெசின் ஆர்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய மைக்கா பவுடர் இருக்கும். அந்த மைக்கா பவுடர் இருந்ததுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு கோல்டன் கலரில் மெட்டாலிக் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த விதமான லம்ஸும் இல்லாமல் கிடைக்கும்ல, அந்த நேரத்தில் ஒரு சின்ன கண்டெய்னரில் நம்ம இதை ஊற்றி வச்சிடலாம். இப்படி நம்ம கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி 1லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு காப்பர் கலரில் மெட்டாலிக் வேக்ஸ் செய்கிறதுக்காக கோகனட் ஆயிலும், சின்ன சைஸில் இருக்கிற ரெட் கலரில் இருக்கிற ஆயில் பேஸ்டலும் நான் எடுத்திருக்கேன். இந்த கலர் வந்து உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ரெட் எடுக்கலாம், இல்லைனா ப்ரௌன் கலர் கூட உங்களுக்கு வேணும்னா எடுத்துக்கோங்க. இப்போ நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன் இல்லையா, இது வந்து நல்லா மெல்ட்டான பிறகு இது கூட மெட்டாலிக் பவுடருக்கு பதிலாக நான் இது கூட என்கிட்ட எக்ஸ்பைரியான ஐஷேடோ பேலட் இருந்துச்சு. அதிலிருந்து காப்பர் கலர் எடுத்து நான் இது கூட கலந்துக்க போகிறேன். காப்பர் கலர்லேயே வந்து நிறையா ஷேட் இருக்குது. உங்களுக்கு வந்து என்ன ஷேடில் வேணுமோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்பைரியான காஸ்மெட்டிக் திங்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம கிராஃப்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இதை ஃபேஸில் போட முடியாது. ஆனால் இதை மெட்டாலிக் பெயிண்ட் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். ரெசின் ஆர்ட் பண்ணும்போது மைக்கா பவுடருக்கு பதிலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெட்டாலிக் பெயிண்ட் செய்கிறதுக்கு, மெட்டாலிக் வாட்டர் கலர் செய்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுனால இதை யூஸ் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய கிராஃப்ட் திங்ஸ், DIY எல்லாமே வந்து நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவுக்கு இந்த காப்பர் கலர் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எந்த விதமான லம்ஸும் இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மெட்டாலிக் வேக்ஸை நீங்கள் வீட்டில் செய்யும்போது தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி நல்லா மெல்ட் ஆன பிறகு இந்த கண்டெய்னரையும் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நான் இதை போர் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும் இது எந்த அளவுக்கு ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு. எதுக்காக இந்த வேக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இதை வந்து நீங்கள் டெக்கோ பேஜ் ஆர்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது க்ரீட்டிங் கார்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து லைட்டாக ஷேட் கொடுக்கறதுக்காக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது தவிர பாட்டில் ஆர்ட் பண்ணும்போது நேம் போர்ட் மாதிரி நீங்கள் ஏதாவது POP யூஸ் பண்ணி கிராஃப்ட் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, அதுக்கு வந்து நீங்கள் லைட்டாக மெட்டாலிக் ஷேட் கொடுக்கணும் அப்படின்னும் போது நீங்கள் வந்து இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3வதாக சில்வர் கலரில் மெட்டாலிக் வேக்ஸ் பண்ணுறதுக்காக கிரே கலரில் இருக்கிற ஆயில் பேஸ்டல்ஸ் கொஞ்சம் எடுத்திருந்தேன். கூடவே கோகனட் ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இது கூட சில்வர் கலரில் இருக்கிற ஷிம்மர் பவுடர் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரியான மெட்டாலிக் பவுடர், மைக்கா பவுடர், ஷிம்மர் பவுடர், இல்லைனா ஹைலைட்டர்ஸ், அதாவது நம்ம மேக்கப் போடும்போது பவுடர் ஹைலைட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஷ்லேயே சம்டைம்ஸ் வந்து நல்லா கிளிட்டராக இருக்கிற மாதிரியான ப்ளஷ் பவுடர்லாம் கிடைக்கும். அந்த பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எப்பவும் போல் ஒரு கண்டெய்னரில் இதை நான் ஊற்றி வச்சுக்கிறேன். ஒரு 3 ஹவர்ஸ் வந்து நான் இதுக்காக ரெஸ்ட் கொடுத்துருந்தேன். இந்த வேக்ஸை செஞ்சுட்டு நீங்கள் இம்மிடியேட்டாக அதை யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் ஃப்ரீசரில் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது வந்து ரெடி ஆகிரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 3 மெட்டாலிக் வேக்ஸையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
வீடியோவில் எங்களோட நேம் சொல்லி எங்களுக்கு ஹாய் சொல்லுங்க அப்படின்னு சில குட்டீஸ் கேட்டிருந்தாங்க. சி சபர்ணா, வைஷ்ணவி தேவி, ராஷிகா, நிக்யாஸ்ரீ, ஏ தனுஷ்யா, அப்சனா, மதிவதனா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய ஹாய் குட்டீஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இந்த மெட்டாலிக் வேக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து நமக்கு தேவைப்படும் போது நம்மளோட விரலை யூஸ் பண்ணியோ அல்லது பட்ஸ் மாதிரியோ இல்லை ப்ரஷ் மாதிரியோ ஏதாச்சும் ஒன்று யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் நான் வந்து இந்த மெட்டாலிக் வேக்ஸ் எடுத்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இது ஹைலைட் ஆகி காமிக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும். டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு வால் டெக்கர் அல்லது நேம் போர்டு இந்த மாதிரி ஏதாவது செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெக்கோபேஜ் ஆர்ட் பண்ணும்போதும் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது சில்வர் கலர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கார்ட்போர்டோட ஃப்ரண்ட் சைட்லேயும் பேக் சைட்லேயும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். எவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஃபைனலாக காப்பர் கலரில் இருக்கிற இந்த மெட்டாலிக் வேக்ஸ் எடுத்துக்கிறேன். வால் புட்டி, ஏர் ட்ரை கிளே, பிஓபி இல்லைனா டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணி டெக்ஸ்சர் மாதிரி ரெடி பண்ணிட்டு நீங்கள் செய்யக்கூடிய கிராஃப்ட் எல்லாத்துக்குமே இந்த மெட்டாலிக் வேக்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். காப்பர் கலர் வந்து கொஞ்சம் அதிகமாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த ஷேட் வந்து சூப்பராக இருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரியல. ஆனால் நான் வந்து நேராக பார்க்கும்போது இது நல்ல ஷைனிங்காக சூப்பராக இருந்தது. க்ரீட்டிங் கார்டு பண்ணும்போதோ அல்லது ஜேர்னல் ஆர்ட் பண்ணும்போதோ இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பேப்பரில் கிராஃப்ட் பண்ணும்போது இதை நீங்கள் டேரெக்டாக எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே விட்டுடலாம். சப்போஸ் நீங்கள் டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாச்சும் வால் டெக்கர் மாதிரி பண்ணுறீங்க, நேம் போர்டு மாதிரி பண்ணுறீங்க, இல்லைனா க்ளே யூஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஏதாவது கிராஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து நீங்கள் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சில இடங்களை ஹைலைட் பண்ணி காமிக்கிறதுக்காக இந்த மெட்டாலிக் வேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே நீங்கள் ஒரு கோட்டிங் ப்ரஷில் எடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி வார்னிஷோ அல்லது ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான வார்னிஷோ கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம செஞ்சுருக்கிற கிராஃப்ட் ரொம்ப வருஷம் ஆனால் கூட நல்லா சேஃபாக ஷைனிங்காக பார்க்குறதுக்கு புதுசு மாதிரியே இருக்கும். எனக்கு இந்த 3 மெட்டாலிக் வேக்ஸுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்யூச்சரில் வால் புட்டி யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்சர் பேஸ்ட் யூஸ் பண்ணிவிட்டு நிறையா வால் டெக்கர் வீடியோ அப்லோட் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதிலெல்லாம் வந்து நான் இதை உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தாலோ அல்லது ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலோ நீங்கள் வந்து கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு உங்களோட டவுட்ஸ் அதுக்கப்புறம் சஜஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இன்றைக்கி வீடியோவில் நான் கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் ஹாய் சொல்லியிருந்தேன். நிறையா பேரோட நேம் வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட நேம்லாம் கூட சேர்த்து சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாரோட நேமும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்லிடுவேன். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து என்ன மாதிரியான கிராஃப்ட் வீடியோ வேணும், இல்லைனா டிஐஒய் வீடியோ வேணுமா, இல்லைனா வேறு ஏதாவது ஜுவல்லரி மேக்கிங் ஐடியாஸ் எதுவும் வேணுமா அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாகவே இன்னொரு நல்ல கிராஃப்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.